இதை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பிஹைண்ட் வுட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில்? மீனாவோட பெண்ணை இந்த மாதிரி திருமணம் செய்து வைப்பாரா? இந்த மாதிரிலாம் நான் கேட்குறேன். இல்லை குஷ்புவோட பெண்ணை இந்த மாதிரி திருமணம் செய்து வைப்பாங்களா? அவங்க ஏன்னா எல்லாரையும் தான் எடுக்கிறாங்க. அவங்க ரோட்டில் போயிட்டு இருந்த அண்ணாமலை வீட்டுக்கு வந்து காஃபி ஊற்றி கொடுக்கலையா? நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் காசு கொடுத்தா இல்லை 10 லட்ச ரூபா கலட்டா மீடியாவுக்கு கொடுத்தா இது ஒரு பேக்கேஜ். யார் இவனுக்கு இங்கேருந்து 3000 ஏக்கருக்கு இவனுக்கு சொத்து 3000 ஏக்கர் இங்கே அமெரிக்காவில். அதுக்கப்புறம் இவர் வந்து திடீர்னு அங்கே போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறார். கேட்டால் என் மகனுக்காக செட்டில் ஆகிறான்னு சொல்கிறார். இதெல்லாம் கதை. செட்டில் ஆனது காரணம்னா இவர் வந்து KN விட அதிகமாக வளர்ந்துருவாருன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இவங்க வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. ஒரு செட்டில்மெண்ட் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக வாங்கிட்டு தான் போகிறார். இந்த மீடியாக்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வல்ல உங்கள் வேலை. அதுவும் சரி, துக்க வீட்டுக்கு போனீங்களா, பாடியை எடுத்ததோடு நிறுத்துறீங்களா? கிடையாது. பால் ஊற்றுற வரைக்கும் விட மாட்டேங்கிறானுங்க. நீங்கள் ஏங்க 40 வருஷம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க? இவங்களாம் காலாவதியாகி என்ன ஒரு 30 வருஷம் இருக்குமா? இல்லை முன்னணி நடிகர்ன்றீங்களா? இவங்களாம் காலாவதியாகி ஒரு 30 வருஷம் இருக்குமா? சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க. இவங்க எல்லாரும் முன்னணி நடிகர்னே எடுத்துப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யார், குஷ்புவும் மீனாவும் இவர்கள் வந்து கருத்து தெரிவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவேன், வாங்கின காசு கூவுங்கம்மா, ஏன் அளவுக்கு எதிராக புழுகுறீங்க? நான் என்ன இல்லை, அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? நீங்க இன்னொரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. அதுதான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு யோசிக்க வச்சுது. இப்போ KN அவர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் அந்த பதிவு பற்றி நான் ஏன் பேசுனா, நெப்போலியன் அவருடைய உறவினர் தான். கொஞ்ச நாள் திமுகவா இருந்தார், அதுக்கப்புறம் வந்து MP இருந்தார். அப்புறம் அமெரிக்காவில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணி வந்து செட்டில் ஆகிட்டாரு. அவருடைய மகனோட கல்யாணத்தை வந்து ஜப்பானில் நடத்தியிருக்காரு. அதை குறித்து நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சு ஒரு பெரிய பேராவாக வந்து எழுதிருந்தீங்க. ஏன் நேரத்தில் அவர் கஷ்டப்பட்டு அவரோட ஒரு மகனுக்கு வந்து ஒரு வாரம் தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவர் செலிபிரிட்டிங்கிறதுனால பல பேர் அங்கே போக தான் செய்வாங்க. இல்லை, அது நம்ம கேள்வி கேட்கல. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம மாதிரியான யூடியூப் சேனல்ஸில் இது சம்மந்தமாக, அதாவது நெப்போலியனுடைய சம்மந்தமான இந்த திருமணம் சம்மந்தமான, அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த திருமணம் சம்மந்தமான விவாதங்கள் எதை நோக்கி போகுது அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கமாக இருந்தது. அவருடைய சன் வந்து ஐ திங்க் ஃபிசிக்கலி சேலஞ்ச். அப்படி ஃபிசிக்கலி சேலஞ்ச் சன்னுக்கு அவர் திருமணம் பண்ணுறாருன்றது அவங்களுடைய குடும்ப விவகாரம். சரியா, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, எனக்கு அது தேவையும் கிடையாது. ஆனால் அதை வந்து அவர்கள் பிஹைண்ட் வுட்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு ஆடு போட்டிருக்காங்க, பப்ளிக் ஆட். என்னென்னாக்கா, நாங்கள் வந்து இதை எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கோம், அதனால அதை நீங்கள் வந்து வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ஒரு செலிபிரிட்டியோடைய வெட்டிங்னு வைங்க, இப்போ நயன்தாராவோட வெட்டிங், அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸோ யாரோ ஒருத்தவங்க, அமேசான் சம்படி யாரோ ஒருத்தவங்க இது பண்ணாங்க. சரி, இந்த மாதிரிலாம் பரவாயில்ல. பட் ஒரு இங்கே வந்து தி ஒன்லி ஃபேக்டர் தட் வில் ட்ரா ஐபால்ஸ் டு தட் பர்டிகுலர் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டுக்கு ஐபால்ஸை ட்ரா பண்ணது என்ன? நெப்போலியன் முன்னணி நடிக்கிறா? கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் 2 bit ஆக்டர். சரியா? அப்போது அவருடைய கல்யாணம்னாலும் நீங்கள் அது வந்து ஒரு ஒரு அட்டென்ஷனை ஈர்க்குதுன்னு சொல்லலாம். அப்படியும் கிடையாது. அவருடைய மகன். ஒன்லி திங் தட் இஸ் கெட்டிங் பீப்புள்ஸ் அட்டென்ஷன் இஸ் அவர் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் அப்படின்றது தான். இது அவங்களுடைய பர்சனல். அப்போது இதை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பிஹைண்ட் வுட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில்? மிசரி மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லைங்க. அவர் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய செலிபிரிட்டிஸ், நீங்களே சொன்னீங்க செலிபிரிட்டிஸ் பண்ணுறது. திருப்பி சொல்கிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃப்ரென்ஸ் வரும். செலிபிரிட்டிஸ் பண்ணுறது வேற. சரியா? செலிபிரிட்டிஸோடைய குழந்தை யாராவது ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்பெஷல் சைல்டுடைய திருமணத்தை அப்படின்றத நீங்கள் இதை எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு போய் ரைட்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இப்போது ஒரு சீரியல் நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் படிக்கிறாங்க, அதே வந்து இந்த மாதிரி பிஹைண்ட் வுட்ஸில் எடுத்து வந்து போடுறது, இல்லை எந்த யூடியூப் சேனல் எடுத்து போடுறது வழக்கமாயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட கைண்ட் ஆஃப் சென்சேஷனலைசேஷன் இருக்கு, ஒரு கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா அது காரணம் வந்து இப்போ முன்னணி நடிகைகள் குஷ்பு, அப்புறம் கலா மாஸ்டராக இருக்கட்டும், மீனாவா இருக்கட்டும். நீங்க ஏங்க 40 வருஷம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க? எந்த விதத்தில்? இவங்கெல்லாம் காலாவதியாகி என்ன ஒரு 30 வருஷம் இருக்குமா? இல்லை, பேசுபொருள் ஆக்குவாங்க இவங்க. இல்லை, முன்னணி நடிகர்ன்றீங்களா? இவங்கெல்லாம் காலாவதியாகி ஒரு 30 வருஷம் இருக்குமா? சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க. இவங்க எல்லாரும் முன்னணி நடிகர்னே எடுத்துப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யார், குஷ்புவும் மீனாவும் இவர்கள் வந்து கருத்து தெரிவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவேன், இதை திருமணம் செய்து கொண்ட பெண் கொடுத்து வச்சுவிடலாம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வாங்கின காசு கூவுங்கம்மா, ஏன் அளவுக்கு எதிராக புழுகுறீங்க? நான் என்ன இல்லை, அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? நான் என்ன கேட்குறேன், அந்த பெண் கொடுத்து வச்சுவேன்னு பேசுறது எந்த மாதிரியான ஒரு கமெண்ட் அது? மீனாவோட பெண்ணை இந்த மாதிரி திருமணம் செய்து வைப்பாரா? இந்த மாதிரிலாம் நான் கேட்குறேன்.
இல்லை குஷ்புவோட பெண்ணை இது மாதிரி திருமணம் செய்து வைப்பாங்களா? சுகாசியும் போய் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. அவங்க ஏன்னா எல்லாரையும் தான் எடுக்கிறாங்க. அவங்க யாரும் ரோட்ல போயிட்டு இருந்த அண்ணாமலை வீட்டுக்கு வந்து காஃபி ஊற்றி கொடுக்கலையா? இருந்தவங்களுக்கு அதுதான் சொல்றேன். அண்ணாமலை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவான். அவர் வேற மணி சார் இல்லாதப்போ நான் வந்துட்டு போன சொல்லி வருத்தப்பட்டு தான். அதெல்லாம் வேற விஷயங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் காசு கொடுத்தா இல்லை 10 லட்ச ரூபா கலட்டா மீடியாவுக்கு கொடுத்தா இது ஒரு பேக்கேஜ். அப்போ உங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு லைக் மக்களும் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. மக்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ரெடியா இருக்காங்க. சரியா? மக்கள் வந்துட்டு எதை காமித்தீங்கனாலும் அதை வந்து அதை உடனே அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க. ஐ வுட் கால் இட் மிசரி மார்க்கெட்டிங். சரியா? சரி, இதை கூட தள்ளி வச்சுருங்க. விவாதமே அதை நோக்கி போகக்கூடாது. விவாதம் எதை நோக்கி போகணும்? நெப்போலியன் பவன் யார்? ஒரு டூ பிட் ஆக்டர். சரியா? அவர் ஆக்டர் ஆனதும் ஃப்ளூக்கு. சரியா? அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்ததும் ஃப்ளூக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து ஏகேஎன்ஆரோட ரிலேட்டிவ் அப்படின்றதை வைத்து. அப்போ 2000ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து நெப்போலியன் டெக்கா என்னமோ ஒன்று ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவானா இருக்கட்டும். அந்த கம்பெனி வந்து என் கலைஞர் டிவி கூட தான் 350 கோடி ரூபாய் குசைகாம் ஃப்ரூட்ஸ்னு ஊர் பேர் தெரியாத மொழி தெரியாத ஒரு காய்கறி கம்பெனிக்காரன் வந்து மகாராஷ்டிராலேருந்து கொடுத்துட்டு போனான். இதுக்காக என்ன கலைஞர் டிவியோட இந்த மாநாடு மாறுபாடு ப்ரோக்ராமை பார்த்து அவன் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மொழி தெரியாதவன் அப்படியே அசந்து போய் கொண்டு வந்து 350 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போனானா? அப்படி கிடையாது. இந்த கம்பெனி வந்துச்சு, இன்றைக்கி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியாக அது வந்து உயர்ந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இது எதனால் உயர்ந்து நின்றது அப்படின்றது கேள்வி வருது. சரியா? கேள்வி வந்திருக்கணும், விவாத பொருள் ஆகியிருக்கணும். நெப்போலியன் யார்? இவனுக்கு இங்கிருந்து 3000 ஏக்கருக்கு இவனுக்கு சொத்து. 3000 ஏக்கர் எங்கே? அமெரிக்காவில். சரியா? இவனுக்கு அப்போது இதெல்லாம் தான் கேள்வியாக இருக்கணும். ஏன்னா இவர் அமைச்சராக இருந்த பொழுது, மத்திய அமைச்சராக இருந்த பொழுது கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. இவருடைய பினாமி கம்பெனி வச்சு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, மொத்த இந்தியாவிலையும் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த பெயிண்ட் அடிப்பாங்க. நடுவில் லைன் போடும். அது மொத்த கான்ட்ராக்டையும் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கும் தனி கான்ட்ராக்ட். அது கோடிக்கணக்கில்ங்க. இன்னைக்கு பெருனா தமிழ்நாட்டிலே இது நடந்துகிட்டு இருக்கு. அது தனியாக பேசுவோம். நம்ம யார் பண்ணுறாங்கன்றது தனியாக நம்ம பேசுவோம். அப்போது இங்கே இதை வந்து அந்த கான்ட்ராக்டை மொத்தமாக அவர் எடுத்தார். தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த கான்ட்ராக்டில் இவங்க சம்பாதிக்கிறது எவ்வளோ? இவங்களுடைய பினாமி, நான் சொல்கிறது திமுகவுடைய பினாமி, அவங்க சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க அது நூற்றுக்கணக்கான கோடி போகுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்தியா முழுக்கன்னா எப்படி? எத்தனை மாநிலம்? எவ்வளோ 1000 கோடி? இதையெல்லாம் தான் கேள்வியாகிருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து திடீர்னு அங்கே போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறார். கேட்டால் என் மகனுக்காக செட்டில் ஆகிறான்னு சொல்கிறார். இதெல்லாம் கதை. அவர் செட்டில் ஆனது காரணம்னா இவர் வந்து கேஎன்ஏ விட அதிகமாக வளர்ந்துருவாருன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இவங்க வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. ஒரு செட்டில்மெண்ட், ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக வாங்கிட்டு தான் போகிறார். சரியா? அது அவருடைய ஸ்பெஷல் சைல்டுக்கு அவர் செய்யக்கூடியதுன்றது அது அவருடைய ஃபேமிலிக்கு அவர் பண்ணக்கூடியது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, அது டிஸ்கஸ் பண்ணவே விரும்பலை. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை, அது தேவையில்லை நமக்கு அது. ஆனால் நம்ம விவாதிக்க வேண்டியது என்ன? உனக்கு எங்கே எவ்வளோ பணம் வந்தது? இதான் விவாதிக்க வேண்டும். இதை விட்டுட்டு ஒரு குரூப் வந்து அவருடைய மகனுக்கு எப்படி திருமணம் செய்யலாம் இப்படின்னு விவாதம். இன்னொரு குரூப் இவரை போல தந்தை இருக்க முடியுமா அப்படின்ட்டு. இந்த 2 குரூப்புமே நான் சொல்றது சமூகத்திற்கு தேவையில்லாத ஆணிகள். என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் நான் இதை கன்சீவ் பண்ணுறேன். தட்ஸ் அ கன்க்ளூஷன் ஐ கம் டு. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அவர் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளாக்ஸ்லாம் கூட வந்து அவர் வீட்டில் போட்டிருந்தாங்க. அதனாலே அவர் மேலே வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்க தான் வந்து செஞ்சது ஒரு ஆக்டிவிட்டி. அதுதாங்க இதை நான் மிசரி மார்க்கெட்டிங்னு பார்க்குறேன். உங்களுடைய மகன் வந்து ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிறது அப்படின்றது வந்து ஓகே, அது விதியின் விளையாட்டு. உண்மையிலேயே மை ஹார்ட்ஃபெல்ட் ஃபீலிங்ஸ் தட் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப். உங்கள் குடும்பமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த காட் பிளஸ் த சைல்டு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, இது எதுக்கு நீ வந்து வெளில வந்து மார்க்கெட் பண்ணுற? இன்றைக்கி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாச படங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. அதிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் இது வரைக்கும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய தெய்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்வையாளர்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. சரியா? அதையெல்லாம் மில்க் பண்ணுறாங்க இவங்க. உதாரணத்திற்கு நீங்கள் டெல்லி கணேஷ் இறந்துட்டார். உண்மையிலேயே அவங்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்னு வச்சுக்கோங்க. அவருடைய மகனும் எனக்கு தெரிந்தவர் தான், நண்பர் தான். இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹைண்ட் மினிட்ஸ் கேமரா எடுத்துகிட்டு போயிடுவோம். சரிங்க, எல்லாருமே இல்லை நான் மறுக்கலை. சரியா? அங்கே போயிட்டு நீங்கள் இடையூறு தான் ஏற்படுத்துறீங்க.
ஒரு 30 மைக்கு அங்கே வச்சுட்டு ஒரு வயலின் சோக வயலினை போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை முழு நேரமும் லைவ் காமிக்கிறேன் பேர் வழின்ட்டு. இதை என்ன பண்ணுறாங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய மக்கள் அவர்களுக்கே தெரியாமல் உளவியல் ரீதியாக அவர்கள் அதை அவர்கள் வீட்டில் ஓட விடுகிறார்கள். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு இறந்த வீட்டில் ஒரு துக்கம் அப்படின்னு நடக்கும் பொழுது ஏன் வந்து வாஷ் பண்ணி விடுறாங்க? அந்த நினைவுகள் சேர்ந்து நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காகத்தான் அந்த வாஷ் பண்ணி விடுறதா இருக்கட்டும். அது ஒரு நாள் சடங்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வி ஆர் பிராமின்ஸ், எங்களுடைய ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு துக்கம் நினைவு நடந்தால் 13 நாட்கள்னு வச்சுருப்பாங்க. இந்த 13 நாட்கள் என்ன, ஒவ்வொரு நாள் ஒரு சடங்கு. என்னென்னா இந்த ஒவ்வொரு நாளாக நீங்கள் வந்து அந்த நினைவுகள்லேருந்து விடுபடணும் அப்படின்றது தான் அதோடைய எண்ண ஓட்டம். அப்போது இது வந்து துக்க வீட்டுக்கே அப்படின்னா, அந்த துக்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீ வச்சுக்கிற. நீ அனுதாபப்படுறது எல்லாருமே அனுதாபப்படுவோம். இப்போ டெல்லி கணேஷ்ன்ற சிறந்த நடிகர், 400 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு பட் இவங்க செய்கிற வேலை என்ன தெரியுமா? அந்த துக்க நிகழ்வை அப்படியே உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திக்கிற. நீ நல்ல நாள் கெட்ட நாள் எதையுமே நீ பார்க்குறதில்ல. எதனால் அந்த ஒரு குழந்தை வந்து போர்வேல சிக்கிச்சு தெரியுமா? சிக்கி ஒரு குழந்தை அவங்களோட தனியார் போர்வேல், அதாவது அந்த குடும்பத்தோடையே கவனக்குறைவின் காரணமாக அவங்களுடைய தனியார் போர்வில் 4 நாட்கள் போட்டு காமிச்சாங்க தீபாவளி டைமில். நவம்பர் எனக்கு தெரிஞ்சு 2019 நினைக்கிறேன், 19 or 20 whatever. அப்போ ஏன் நம்ம வந்து கண்டித்தோம்? ஏன்னா உளவியல் ரீதியாக லட்சக்கணக்கான பேருடைய இல்லத்திற்கு நீங்கள் அதை அப்படியே கொண்டு போய் அதை நிற்க வைக்கிறீங்க. ஒரு துக்கம் என்பது ஒரு துக்க நிகழ்வு, ஒரு குடும்பத்திற்கு அது ஒரு இழப்பு இல்லைன்னா மறுக்கலை. பட் உளவியல் ரீதியாக அந்த இழப்பை, அந்த துக்கத்தை நீ உனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறது ஏன் நீ பண்ணுறன்றதான் என்னுடைய கேள்வி. நம்மையும் அறியாமல் அது நடக்குது. இந்த மீடியாக்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வல்ல உங்கள் வேலை. அதுவும் சரி, துக்க வீட்டுக்கு போனீங்களா, பாடியை எடுத்ததோடு நிறுத்துறீங்களா? கிடையாது. பால் ஊற்றுற வரைக்கும் விட மாட்டேங்கிறானுங்களே. அது வரைக்கும் அங்கேயே தான் நான் கேமராவை குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க. இது அருவருப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு விஜய் ஆண்டனி, உண்மையிலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது. அங்கே எவ்வளோ இடர்பாடுகளை கொடுத்தாங்க, எவ்வளோ அவர் வெளில வரும்போது அவர் எந்த மன வழியில் இருப்பார், அவர் எவ்வளோ பிரச்சனையில் இருப்பார்ன்றது நமக்கு தெரியும். பிகாஸ் ஐ பர்சனலி நோ விஜய் ஆண்டனி. இட்ஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் ஐ நோ தட் இஸ் லாஸ் இஸ் வெரி அன்பேரபிள் லாஸ். சரியா? அப்படின்னு இருக்கும்பொழுது மைக்கை நீட்டி அவர்கிட்ட கேள்வி, வரவங்கள்ட்ட எல்லாட்டும் கேள்வி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். விஜய் ஆண்டனியை பற்றி அவர் நினைக்க முடியும், விஜய் ஆண்டனியுடைய மகளை பற்றி இவர்கள் எப்படிங்க நினைக்க முடியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறதுக்கு என்னங்க இருக்குது? சிவாஜி கணேசன் ஒப்பற்ற நடிகர், அவர் மறைந்து விட்டார் என்றால் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நினைவுகள் என்ன நீங்கள் கேட்கலாம். சிவாஜி கணேசனுடைய ஒரு மாதிரியான ஒரு ஸ்டாச்சரில் இருக்க நடிகரை கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நடிகரை கேட்கலாம். யாரோ ஒரு நடிகருடைய உறவினர் இறந்துட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது வந்து என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இது? எப்போ இந்த மீடியா இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு சறுக்கியது? இதுதான் நம்முடைய கேள்வி.